மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியிலிருந்து தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். இது தொடர்பாக அந்த கட்சி என்ன தெரிவித்திருக்கிறது, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பிரஜ்வல் ரேவண்ணாவின் இந்த ஆபாச வீடியோக்கள் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே SIT விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக ஏற்கனவே மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த வீடியோ விவகாரம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் தற்காலிகமாவது கட்சியிலிருந்து அவரை நீக்குங்கள் என்று மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த MLAக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அதாவது இந்த ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பான பிரச்சனை முடியும் வரை, அதாவது SIT விசாரணை அதே போல மற்ற அமைப்புகள் விசாரணை அனைத்தும் நிறைவடையும் வரை பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து நீக்குவது, அதாவது இடைநீக்கம் செய்வது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அதிகாரப்பூர்வமாக மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவர் குமாரசாமி அறிவித்திருக்கிறார். இந்த இடைநீக்கம் என்பது இத்தனை ஆண்டுகளுக்கோ அத்தனை ஆண்டுகளுக்கோ என்பதை கட்சி எதையும் குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை முடிந்து அவர் குற்றவாளி இல்லை என நிரூபிக்கும் வரை அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதே போல மற்றொரு விவகாரம் ரேவண்ணா, அதாவது பிரஜ்வலின் தந்தை ரேவண்ணா, அவர் மீதும் ஒரு புகார் இருந்தது. அவர் மீதும் FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் தற்போது விவாதமானது நடைபெற்று வருகிறது. அவர் மீதும் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ஆனால் தற்போதைக்கு அவர் மீது எந்த நடவடிக்கை குறித்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. தற்போதைக்கு பிரஜ்வல் ரேவண்ணா அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இதை அந்த கட்சியின் தலைவர் குமாரசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நேற்றே இந்த முடிவு எடுக்கப்பட்டுவிட்டாலும் இன்று சட்டமன்ற குழுவில் அது விவாதிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.